ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப்? உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர் ஃபெதர், பைல் நம்பர் 2 பர்பிள் கலர், பைல் நம்பர் 3 இந்த green one. ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து பார்த்துக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Okay, I've got Magician. Wonderful. See, இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட கண்ட்ரோலில் வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இப்போ கரண்ட்லி ஒரு சில சேலஞ்சஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எனிதிங். அது எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சரில் சரியாகும். நீங்கள் சரி பண்ணுவீங்க. இப்போ கரண்ட்லி அது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கூட இருக்கலாம். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்கு. ஃப்யூச்சர் ரிலேட்டடாக ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் விட நீங்கள் தான் ஒரு எஃபோர்ட்டும் போடுவீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக, உங்களோட லைஃபுக்காக, உங்களோட எதிர்கால ஃபேமிலி எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு நீங்கள் தான் வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு ஐடியாஸாக இருக்கட்டும், ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இப்போ கரண்ட்லி மேபி உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களாக இருக்கட்டும், கவலைகள் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மைண்ட் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்கள் பார்ட்னரோட பவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களோட பவர் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். அண்ட் நிறைய பிளானிங் தெரியுது ஃப்யூச்சரில். நிறைய வந்துட்டு இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்த்தியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளானிங் மட்டும்தான் இருக்கும். நீங்களும் சரி, உங்கள் பார்ட்னரும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடுவீங்க. அண்டு நல்ல வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கால சக்ஸஸ் அண்ட் கெரியரில் நல்ல இடத்துக்கு வரணும், இது மட்டும்தான் வந்து உங்களோட ஹை ப்ரியாரிட்டியாகவே வந்து இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னருக்கு ஆல்சோ. உங்களுக்கு அதே சமயம் வந்துட்டு ஒரு சில சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பாஸ்ட், எய்தர் உங்களுடைய பாஸ்ட் இல்லைனா உங்கள் பார்ட்னரோட பாஸ்ட் திருப்பி ரிப்பீட் ஆகலாம். லைக் அந்த பர்சன் மறுபடியும் வரலாம், இல்லை பாஸ்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் அது திருப்பி மறுபடியும் வந்துட்டு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு வரத்துக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு இஷ்யூஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்லி டார்கெட் பண்ண போகிறது பாஸ்ட். ஸோ அந்த ஒரு பாஸ்ட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் சம்டைம்ஸ் தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லது செய்கிறேன் இல்லைன்னா வந்து உங்கள் பார்ட்னருக்கு நல்லது செய்கிறேன்
அப்படின்ற பேரில் வந்து ஏதாவது ஒரு ஃபைட்டை கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் இந்த சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக கொண்டு வரும். வெரி போல்ட், ரொம்ப ஃபைட் பண்ணுவீங்க. இப்போது ரொம்ப வந்து அமைதியாக சரி சரின்னு போகிற நீங்களே நாளைக்கு உங்கள் வாழ்க்கைக்காக சண்டை போட ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ஒரு மேஜர் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட ட்ரூ ஃபேஸ் தெரிய வரும். இப்போ கரண்ட்லி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கசின்ஸ், இல்லை லவ்டு ஒன்ஸ், யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு எதர் உங்கள் சைடு இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் சைடில் உங்களுக்கு நல்லது செய்யறேங்கிற பேரில் தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தெரியும் அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே. பட் எதிர்த்து நிற்கிற பவர் இப்போ இல்லை உங்களுக்கு, பட் ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகுது. அந்த மாற்றங்கள் அத்தனையுமே வந்துட்டு உங்கள் மூலியமாக வரும், உங்களுக்கு ஃபேவராகவே வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய இனி வரக்கூடிய டேஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புடைய ஃப்யூச்சர் வந்து டிசைட் பண்ணும். உங்கள் பிளானிங்கில் சேஞ்சஸ் வரலாம். இப்போ கரண்ட்லி வந்துட்டு நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஃப்யூச்சரில் ஒரு பிளானிங் வச்சுருந்தீங்கன்னா அதில் மாற்றங்கள் வரலாம். ஸோ ஒரு புது பிளானிங் தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களோட இந்த பர்சனல் லைஃப்பில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரணுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் உங்கள் பார்வைக்கு எஸ் நிறைய மாற்றங்கள் இருக்குது, கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. பட் கிடையாது, இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவை. இன்னொரு ப்ராப்பர் பிளானிங்கிறது தேவை. ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் எதிர்காலத்தை நோக்கின பிளான் வச்சுருந்தீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஃப்யூச்சர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதில் மாற்றங்கள் வந்துட்டு தேவை. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து கம்ப்ளீட்லி கைட் பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ். சரி, நான் சொன்ன மாதிரி தான் பீப்புள் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள் லைஃப்பில் திருப்பி மறுபடியும் வந்து கொண்டு வந்து குழப்ப ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஒரு எமோஷன்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு டார்கெட் பண்ணுற ஒரு தாட்டே பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் இதில் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ். சி ஐவ் காட் மெஜிஷியன் விச் இஸ் ஒண்டர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் வெரி மச் பிளெஸ்டு தான் நீங்கள் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு நல்ல பிளெஸிங்ஸை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யார் பேச்சும் கேட்காதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கீப் இட் சீக்ரெட். என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நடக்குதோ அது வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, நல்லா இருக்கு. ஆக்சுவலி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க. எல்லாரோட ஒப்பீனியனுமே வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் உங்களோட ஓன் ஒப்பீனியன் படி செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க? எஸ், God Chariot. ஸோ பைல் நம்பர் 2 வந்து ரிலேஷன்ஷிப் எஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு போகுது. சிங்கிளாக இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா எஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவீங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து மேரீட் அப்படின்னா நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு வந்து ஃப்யூச்சர் ரிலேட்டடாக டுகெதராக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட விஷஸ் கோல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க.
மாற்றங்கள் தெரியுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த ஒரு தடைகள் விலகுது. ஒரு ஒரு சில பீப்புள் தடைகளாக இருக்காங்க, அது எல்லாமே வந்து விலகுது. இந்த டைமில் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் டிவைன் யூனிவர்ஸ் எல்லாரும் கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கரண்ட்லி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கீங்க. பட் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடணும். பிகாஸ் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்கள் கையில் வந்துடும். ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம், இந்த அடுத்து எந்த டைரக்ஷனில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் உங்கள்கிட்ட இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க. உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னர்ஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சைடு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் உங்கள் சர்க்கிள்லே இருப்பாங்க. ரொம்ப நிறைய நீங்கள் ஃபில்டர் பண்ணுவீங்க பீப்புளை. யார் உங்கள் சர்க்கிளில் இருக்கணும், யாரோட அதிக கான்டாக்ட் இருக்கணும், ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னா யாரை இன்வைட் பண்ணணுங்கிறத மேற்கொண்டு நீங்கள் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பீங்க. அண்ட் சம்மர் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போவீங்க. அண்ட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பீப்புளுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த லைஃப், இந்த ரிலேஷன்ஷிப் இதை வந்து கொண்டு போகிற விதத்தை வந்துட்டு டெஃபினட்டாக பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எதிர்காலம் நினச்சி நிறைய பயத்தில் இருந்தீங்கன்னா பயப்படவே வேண்டாம். ஜஸ்ட் கெட் அப் அண்ட் கோ டு ஒர்க். உங்களோட ரெகுலர் ஒர்க், அது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, உங்கள் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் வேண்டாம். இப்போ வந்து நிறைய ஓவர் திங்கிங் தெரியுது, அந்த எனர்ஜி வேண்டாம். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரு நல்ல ஆஃபர் வருது. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகும், ஆனாலுமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சர் உங்கள் கையில் வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கும். உங்களோட ஃபேமிலி சைட்லேயும் சரி, அந்த நீங்கள் இருக்கிற அந்த பிளேஸ்லையுமே வந்துட்டு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கும் உங்கள் மேலே. அண்ட் உங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி க்ரேஸியாக இருப்பாங்க. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து செல்ஃப் உங்களை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக யோசிக்காமல் இருக்கீங்க. எதிர்காலத்தில் என்ன பண்ணணும், இப்போ லைஃப் எப்படி கொண்டு போகணும், கெரியர் லைஃப் இப்படின்னு ரொம்ப பயங்கரமான ஒரு பேர்டனை வச்சுருக்கீங்க உங்கள் தாட்ஸில். ஏதாவது ஒரு யோசனைகளே இருக்கே தவிர உங்களை பற்றி யோசிக்கிறீங்களா? கிடையாது. உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் க்ளோ அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோ. பட் ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க. எஸ்பெஷலி உங்களோட லுக் வைஸ்லையும் சரி, உங்களோட பிஹேவியர் வைஸ்லையும் சரி மாற்றங்கள் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக, எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு கைடன்ஸாக இருக்க போகிறதே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக இனி உருவாகக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்ஸ் அவங்களாக தான் இருப்பாங்களே தவிர ஒரு ஃபேமிலியோ இல்லைனா வந்து ஒரு ரிலேஷன்ஸ் இல்லை கசின்ஸ் இல்லை நெய்பர்ஸ் அவங்கள விட உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து ஒர்க் ஏரியாவில் அமைகிற அந்த ஒரு பீப்புளாக தான் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக. அண்டு நீங்கள் உங்களோட பாண்டிங்கே வந்து மோஸ்ட்லி அவங்களோட தான் இருக்கும். இப்போ யார் யாரெல்லாம் பிளாக்கேஜ் பண்ணுறாங்களோ அது எல்லாம் அவங்க எல்லாருமே விலகிடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இடமாற்றங்கள் தெரியும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போய் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஸ்டே பண்ணுவீங்க. அப்ராடு போய் அங்கேயே வந்து செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா
இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போய் நீங்கள் செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் யார் ஒரு பிரச்சனைகளாக இருக்கிறாங்களோ அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இருக்காது, ரொம்ப டிஸ்டன்சஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான அந்த ஒரு லவ், அந்த யங் எனர்ஜி, அந்த யங் லவ் அதெல்லாம் திருப்பி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேபி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், லைக் உங்கள் பார்ட்னர் உங்களை லவ் பண்ணுறாங்களா, அது தாட்ஸ் இருக்கா அப்படின்னு. டெஃபினட்டாக இருக்குது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃப்யூச்சர் பயம், இது எல்லாமே தான் வந்துட்டு உங்களோட அந்த லவ்ல வந்து ஒரு ஸ்பார்க், ஒரு எனர்ஜி இல்லாமல் வச்சுருக்கு. பட் அந்த லவ் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்கு இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த லவ் எனர்ஜி இருக்குது, பட் எக்ஸ்பிரஸ் பண்ணலை, அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமையாமல் இருக்குது. பட் டோன்ட் வரி, ஓகேங்களா? ஃப்யூச்சர் பற்றின ஒரு நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் பிளான் பண்ணுங்க. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிளானிங் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓவர் திங்கிங் பண்ணாமல் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக பிளான் பண்ணுங்க. யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, மாற்றங்கள் நிச்சயமாக வந்துட்டு வருது. அண்ட் அந்த யங் லவ் வந்துட்டு அகெயின் திருப்பி வந்து உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். So pile number 3. So see உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கில் மாற்றங்கள் நிறைய இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஃப்யூச்சரில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் அப்ராடில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எல்லா முடிவுகளும் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். நீங்கள் பிடிச்ச விஷயங்கள், எப்படி லைஃப் வந்து இருக்கணும், அது எல்லாமே வந்து நடக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோப் இருக்குங்க. இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் வரத்துக்கு நிறைய ஹோப் இருக்கு. அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களோட வந்து அந்த ஒரு லவ் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட், அந்த ஒரு பிளானிங் அதெல்லாம் இப்போ கரண்ட்லி இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து செய்வாங்க. லவ் எனர்ஜி நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நீங்களுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் எனர்ஜி நிறைய வெளியே வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க ஃப்யூச்சரில். கொஞ்சம் பொசசிவ் கூட, பட் ஆனால் ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. உங்களோட பாஸ்ட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அது கண்டினியூ ஆகாது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். இப்போ மேபி ஒரு சில பேர் வந்து தூக்கமே இல்லாமல் நிறைய கவலைகளோடு இருக்கீங்க பிகாஸ் ஆஃப் இந்த இஷ்யூஸ்னால. பட் ஆனால் வந்து நல்லா இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நிம்மதியான ஒரு லைஃப், நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு மைண்ட் செட் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. அந்த பொறுமைக்கான ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப பொறுத்து போறீங்க,
எதுவும் பேசாமல் வந்து டாலரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக அதுக்கான பலன் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஒரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சேலஞ்ச் இதில் நீங்கள் வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்டு பர்சனாக மாறி இருக்கீங்க. அண்டு முக்கியமாக வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுலையும் சரி, ரியாக்ஷன்ஸ்லையும் சரி, ஒருத்தவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுற விதத்துலையுமே சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. இப்போது நீங்கள் முன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்பிரசிவ்லாம் கிடையாது. அண்ட் ரொம்ப கால்குலேட்டிவாக வந்துட்டு பதில் கொடுக்குறீங்க, ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லது கொடுக்கும். உங்களுக்கான ஒரு ஓன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு முடிவெடுக்கிற பவர் இல்லைன்னா ஃப்யூச்சரில் உங்ககிட்ட வரும் சேஞ்சஸ். எஸ், மாற்றங்கள் வருதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வருது. ஃப்ரீடம் இருக்குங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரீடம் ஒன்று மட்டும்தான் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது வந்து இருக்கும். ஒரு புது ஸ்டார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபர் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா எஸ், ஒன்று சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் நிறைய ஹோப் கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட்லி வந்து நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய விஷயங்கள் நீங்கள் லாஸ் ஆகியிருக்கலாம். உங்களோட கனவுகள், உங்களோட வாழ்க்கை சந்தோஷங்கள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்னால போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு பிளேம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா கரண்ட்லி? அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கூடாது. பிகாஸ் ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் எந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே திருப்பி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல அப்படிங்கிறதுக்காக அது நடக்காமல் இல்லை. எஸ், யூனிவர்ஸ் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட உங்கள் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் வந்து டைவர்ஷன்ஸ், எஸ், இப்போல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில டைவர்ஷன்ஸ் கண்டிப்பாக வரலாம். சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கனாவே அந்த டைவர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதர் வந்து உங்களோட மைண்ட் செட் இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கொடுக்குற இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக போயிட்டு இருக்கிற ஒரு பிளானிங்கில் ஒரு டைவர்ஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ப்ராப்பர் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. பேலன்ஸ், அவ்வளோதான். ப்ராப்பரான பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நல்லா இருக்கும். சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எஸ், ஒரு நல்லா இருக்குங்க. ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிறைய ஹோப் தெரியுது. அதே மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் போய் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்துட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். அதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த லவ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.